ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் சூஸ் டு பேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தோனி ஃபேன்ஸ் இப்பெல்லாம் தோனி விளையாடுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனே வைக்கிறது இல்லை. அவர் இனிமேல் விளையாடவே மாட்டார் போல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிசங்கா இந்த மேட்சும் திருப்பி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. 15 பாலுக்கு 19 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. என்னதான் நிசங்கா ரொம்ப நாளா ஃபெயிலியர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவரை மாற்றவே மாட்டேறாங்க. அவரை மாத்தினா நல்லா இருக்கும். அவரை அடிச்ச ஷாட்டு அழகா டேவிஸ் கையில போய் விழுந்துச்சு. ரொம்ப கஷ்டமான கேட்ச் கூட இல்லை, 30 யார்ட்ஸ்குள்ளேயே அழகா விழுந்துருச்சு. KL ராகுல் அவரோட மோசமா 13 பாலுக்கு 12 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 2 மேட்ச் ஆடுறாரு, அடுத்த 3 மேட்ச் ஆடாம போறாரு. KL ராகுல் கன்சிஸ்டண்டா ஆடினா மட்டும்தான் டீமுக்கு நல்லா இருக்கும். என்ன எதுக்கடா வெளில வச்சிங்க அப்படின்னு அகில் ஹுசேன் பவர் பிளேலேயே விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த மூஞ்ச மூடிக்கிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால டெல்லி 36க்கு 2 விக்கெட் விட்டுருந்தாங்க பவர் பிளேக்குள்ளேயே. கடைசியா பவர் பிளேல 37க்கு 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. இந்த 2 ஓப்பனர்ஸுமே பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆனனால ரன்ஸ் அதுக்கப்புறம் வரவே இல்லை. கருண் நாயருக்கு இதோட 30வது ஃபெயிலியர் இந்த சீசன்ல. கேட்சும் பிடிக்க மாட்டேங்கிறாரு, பேட்டிங்கும் ஆட மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு இம்பேக்ட்ல அவரை வெளிலவையும் உட்கார வச்சுட்டாங்க. கிரிக்கெட் கிவ் மீ ஒன் சான்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு 30 சான்ஸ் கிரிக்கெட் கொடுத்துட்டு இன்னி வரைக்கும் அவருக்கு பர்ஃபார்மே பண்ணல. நூர் அகமது சூப்பராக ஃபீல்ட் பிளேஸ் பண்ணி ஃபைன் லெக்கில் வச்சுருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே பால் போட்டார். ஸ்வீப்பாரான்னு ஆடி கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. கிரிக்கெட் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பிருத்திவி ஷாவுக்கு மட்டும் சான்ஸு கிடைக்கவே மாட்டேங்குது. அவரை அடுத்த மேட்ச் ஓப்பனிங் ஆட விட்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸில் யாருமே ஸ்கோரே பண்ணல. நிதிஷ் ராணாவும் 13 பாலுக்கு 15 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. நூர் அகமது அதே மாதிரியே ஸ்வீப் ஷாட்டுக்கு பால் போட்டு கேட்சை கொடுத்து அவுட்டு எடுத்துட்டாரு. கார்த்திக் சர்மா அந்த கேட்சை உண்மையிலேயே சூப்பராக எடுத்திருந்தாரு. எடுத்துட்டு செமையாக செலிப்ரேட் பண்ணி ஓடி வந்தார். இந்தியாவில் வேர்ல்டு கப் அடித்ததுக்கு முக்கியமான காரணம் அக்ஷர் பட்டேல். 2 வேர்ல்டு கப் ஃபைனலையும் அடித்தது அக்ஷர் பட்டேல் தான். ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே அக்ஷர் பட்டேல் ஒழுங்காகவே ஆடலை. என்னாச்சுன்னு தெரில. இன்றைக்குமே இந்த ஸ்பின்னர் காம்போ தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பவர் பிளேயில் அகில் ஹுசேன் நல்லா ஸ்டாப் பண்ணார். மிடில் ஓவர்ஸில் நூர் அகமது விக்கெட்ஸ் எடுத்தார். 2 பேரும் சேர்ந்து நல்லா போட்டிருக்காங்க. ஸ்டப்ஸ் மட்டும் ஒரு சைடு சிங்கிளே நிறையா ஆடி 31 பாலுக்கு 38 ரன் அடிச்சு அவருமே புல் ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ஸ் யாருமே ஒழுங்காக ஆடலை. கடைசியாக 20 ஓவருக்கு 185க்கு 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. முன்னாடிலாம் சிஎஸ்கே கிட்ட பவுலர்ஸ் தான் இல்லை அப்படின்னு இந்த சீசன் ஆரம்பிச்சதுல சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா பவுலிங் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பவுலிங்கில் நிறைய விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுறாங்க. இந்த மாதிரி லோ ஸ்கோரை கெய்க்வாட் நல்லாவே ஆடி கடைசி வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஃபேனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. 13 பாலுக்கு 6 ரன் ஆடி ஃபர்ஸ்டே லுங்கிங்கிடி ஓவரில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் யாருமே ஒழுங்காக ரன்ஸ் அடிக்கல. மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் ரன்னே அடிக்காமல் டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 44 ரன், ஒரு விக்கெட் போயிருந்துச்சு. 2 டீமுக்குமே இல்லாமல் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்துச்சு. உருவில் பட்டேல் கோவமாகி லுங்கிங்கிடி ஓவரில் தொடர்ந்து 2 சிக்ஸ் அடிச்சிட்டாரு. என்னடா அவ்வளோ பெரிய பிளேயரா அப்படின்னு பார்க்காம கூட அடின்னு அடிச்சிட்டாரு. உருவில் பட்டேல் செமையாக ஸ்டார்ட் பண்ணார். 9 பாலுக்கு 17 ரன் ஆடினார். கரெக்டாக அக்ஷர் பட்டேல் ஓவரில் நல்லா ஸ்டெம்பிட் ஆகிட்டு போயிட்டார். அந்த ஸ்டெம்பிட்டு KL ராகுல் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ரன்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரில. எப்போதும் போல் குல்தீப் யாதவ் தான் மாட்டுவார். இன்றைக்குமே சஞ்சு சாம்சன்கிட்ட குல்தீப் யாதவ் மாட்டிக்கிட்டார். தொடர்ந்து 2 சிக்ஸ் அடித்தார் குல்தீப் யாதவ் ஓவரில். லோ ஸ்கோரில் நம்ம விக்கெட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சஞ்சு சாம்சன் ஒரு சைடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். இன்னைக்கு 32 பாலுக்கு 50 ரன். என்னடா இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி லோ ஸ்கோருக்கு இது நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான். எல்லா மேட்சும் அடி வாங்குற நட்ராஜன் இன்னைக்குமே சஞ்சு சாம்சன்கிட்ட அடி வாங்கினார். தொடர்ந்து 2 சிக்ஸ் அடித்தார் நட்ராஜன் ஓவரில். ஏயா உனக்கு அடிக்கிறதுக்கு வேறு பவுலரே இல்லையா? பாவம் நட்ராஜன் இன்னைக்கும் ரொம்பவே அடி வாங்கிட்டாரு. இன்னைக்கு சௌரவ் கங்குலி மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு. கொல்கட்டா மேட்ச் பார்க்க டென்ஷன் ஆகுது அப்படின்னு சென்னை விசஸ் டெல்லி பார்க்க வந்திருப்பாரு போல. கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் 18வது ஓவரில் 156 அடித்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க.
2 பேருமே விக்கெட் விடாமல் கடைசி வரை ஆடினது நல்லா இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டாட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது என்னன்னா, சஞ்சு சாம்சன் 40 ரன்னுக்கு கீழே அடிச்சாருன்னா அதில் 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் தோற்று போயிட்டாங்க. இதுவே சஞ்சு சாம்சன் 4 மேட்ச்சில் 40 ரன் அடிச்சாரு. அந்த 4 மேட்சுமே வின் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன் எல்லா மேட்சுமே ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் 10க்கு 5 ஜெயிச்சு 5 மேட்ச் தோற்றுருக்காங்க. 10 பாயிண்டோட 6வது பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் சூப்பராகவே வச்சுருக்காங்க, 0.15. இன்னொரு சைடு டெல்லி கேபிட்டல்ஸ் 10க்கு 4 ஜெயிச்சு 6 மேட்ச் தோத்துட்டாங்க. 8 பாயிண்டோட 7வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு நெட் ரன் ரேட் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இன்னும் மேத்தமெட்டிக்கல் படி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் எல்லா மேட்சும் வின் பண்ணால் குவாலிஃபயருக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாருமே இன்னும் வெளியே போகல, யாருமே இன்னும் குவாலிஃபையும் ஆகலை. இன்னைக்கு சஞ்சு சாம்சன் தவிர வேறு யாருமே பேட்டிங் ஆடல போலர். ஏன்னா இன்னைக்கு சஞ்சு சாம்சன் அதிக ஸ்ட்ரைக் ரேட்லேயும் அவர் தான், அதிக 4லேயும் அவர் தான் ப்ரைஸ் வாங்கினார், அதிக 6லேயுமே அவர் தான் ப்ரைஸ் வாங்கினார். இன்னைக்கு கடைசியாக பிளேயர் ஆஃப் த மேட்சும் அவர் தான். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு 52 பாலில் 87 ரன் அடிச்சிருக்காரு. அதில் 6 6 7 4 அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். இன்னைக்கு லோ ஸ்கோருங்கிறதுனால கடைசி வரையும் ஆடணும் அப்படின்னு ஆடியிருக்காரு. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.